Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். You're most welcome to the covenant of the day. And today is 1st March 2026. இந்த முதல் தேதியிலே புது மாதத்திலே மார்ச் மாதத்திலே இந்த காலை வேளையில் அது இன்னைக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். இது லெந்து காலம். இந்த மார்ச் முழுவதும் இஸ் அ லென்த் சீசன். ஆமாதானுங்களே. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஆலோசனை தந்து உங்களை பலப்படுத்தி உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்கதரிசி வசனத்தை எடுத்து சீஷர்கள்லாம் தன்னை கைது செய்யும் பொழுதெல்லாம் சிதறடித்து போவாங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு இன்னொரு வாக்குறுதியும் கொடுக்குறாரு. அதுதான் நீங்க பார்க்க போறோம். அடுத்த வசனமே அது மார்க் 14:28, மார்க் 14:28. But after I have been raised, I will go before you to Galilee. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். என்னை கைது செய்வார்கள், என்னை சித்திரவதை செய்து என்னை நொறுக்கி அசிங்கப்படுத்தி சிலுவையில் என்னை கொல்லுவார்கள். நான் கொலை செய்யப்படுவேன். அது என்னுடைய சரீரம், என்னுடைய ரத்தம் உங்களுடைய இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்காக கொடுக்கப்பட்டது, ரட்சிப்புக்கான ஒரு வழி சொல்லிட்டு சொல்ற. நான் உயிர் தெழுவேன், உயிர் தெழுந்து உங்களுக்கு முன்பதாகவே நீங்க போறதுக்கு முன்னே நான் அங்க கலிலேயாவில் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது எவ்வளவு தூரத்துக்கு சீஷர்களுக்கு புரிந்தது என்று நமக்கு தெரியாது. நிச்சயம் புரிஞ்சிருக்கிறது. இன்னும் சொல்றாரு நினைச்சிருப்பாங்க. சில சமயம் பிரசங்கம் பண்ணும்போது கூட கடவுள் வார்த்தை பேசும் பொழுது கூட கேட்பாங்க. ஆனா நிறைய அவங்களுக்கு புரியாது. விளங்கிக்கிற மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு. ஆமா தானே. ஆனா அவங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் வேற எங்கேயே இருக்கும். அதனால அந்த வசனம் அவங்க காதுக்குள்ளே நுழையாது. யாரு கவனிச்சு ஆண்டோடைய வசனம் கர்த்தர் பேசுறான்னு கேட்கிறாங்களே அவங்களுக்கு தான் அது விளங்கும் பாருங்க. ஏன்னா ஆவியானவர் கிரியை செய்வார். சீஷர்களுக்கு ஏசாமி சொன்னது புரியவில்லை. இன்னும் சொல்றாரு உயிர் தெழுவன்றார். உயிர் தெழுவுன்றத நம்பிக்கை இருந்தா அவங்களுக்கு ஆண்டவர் விட்டு சிதறி போக மாட்டாங்களே. அவங்க ஓடி எல்லாம் ஒருத்தன் காணாம அப்படியே அந்த ராத்திரி அவரை கைது செய்யும்போது எல்லாம் காணாம போயிட்டாங்களே. அவர் உயிர் தெழுவர், என்ன நடந்தாலும் உயிரோட வருவார் என்ற நம்பிக்கையே அந்த அந்த சிந்தனையே அவர்களுக்கு இல்லை. அருமையானவர்களே, இன்றைக்கும் வேத வசனங்களுடைய சிந்தனை இல்லாமல் வாழுகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் வேத அடிப்படையில் அந்த சிந்தனைகள் இல்லாமல் வாழ்கிறார்கள். The basic foundation of faith, biblical faith or knowledge, many Christians they doesn't have. They call Christian, அவர்களை கிறிஸ்தவர்கள் அழைத்துக் கொள்கிறார்கள். சபையில் நடக்கிற எல்லா காரியமும் அவங்களுக்கு நடக்கும். ஆனா பர்சனலா கிரைஸ்ட் அவங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். சரி, இந்த மாதத்துக்கான the word of the month 2026 என்னன்னா, அது யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். John 15:14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். You are my friends if you do what I command. John 15:14. காலையில ஆராதனையில உங்க எல்லாரும் கொடுப்பேன் இந்த வாக்குத்தத்தம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய வார்த்தையை கேட்டு அது மாதிரி நடந்தா, நான் கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதரா இருப்பீர்கள், என்னுடைய பிள்ளையா இருப்பீங்க, என்னுடைய சீஷரா இருப்பீங்க, என்னுடைய பக்தி உள்ளவர்களாக இருப்பீங்க. அப்படிலாம் சொல்லல நம்ம எதிர்பார்க்கிற வார்த்தைகள் எல்லாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றதை கேட்டு அதே மாதிரி நடந்தீங்கன்னா என்னுடைய சிநேகிதர். ஹல்லேலூயா. You are my friend if you do what I command. Dear brother and sister, ஆண்டவர் நம்மை நண்பர்கள் சிநேகிதன் என்று அழைக்கிறார். சிநேகிதனுக்கு இருக்கிற உறவு, அந்த நம்பிக்கை நம்மேல் வைத்திருக்கிறாராம். சீஷர்கள் பார்த்து நான் உயிர் தெழு உங்களுக்கு முன்ன கலிலேயா இருப்பேன், நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நான் உயிரோடு எழுந்திருப்பேன். இன்றைக்கான வார்த்தை என்ன சொல்ற ஆண்டவர்? இந்த தபசு காலங்களிலே ஆண்டோட வார்த்தையை நான் கீழ்ப்படிய, பின்பற்ற, செய்ய ஒப்பு கொடுங்க. அப்படி செய்யும் போது ஆண்டு சொல்றாரு, யூ ஆர் மை ஃப்ரெண்ட், நீ என்னுடைய சிநேகிதன்.
சிநேகிதங்கிட்ட எதையும் மறைக்க மாட்டல்ல. தாராளமாய் பேசுவோம், தாராளமாய் கேட்போம். அதே போலதான் ஏசாமி சொல்றார், யூ ஆர் மை ஃப்ரெண்ட், நீங்கள் சிநேகிதன். நான் உங்களை ஊழியக்காரர் என்று அழைக்கவில்லை, நீ என்னுடைய சிநேகிதன், எங்களுடைய நண்பன் என்று சொல்லி அழைக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று யோவான்ல கர்த்தர் சொல்றார். ஆகிய அவருடைய சிநேகித அன்பிலே நிலைத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு போதுமானவராக இருந்து இந்த மார்ச் மாதம் முழுவதும் காத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலே, இந்த புதிய மாதத்திலே அப்பா, உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடு இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வாக்குறுதிகளை நம்பி நீ செய்வீர், நீ நடத்துவீர் என்று நம்பி உம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உமக்கு மகிமையாய் வாழ உதவி செய்யுங்க. Help us to understand and do your commandment, Lord. Help us to follow you. Thank you, Lord. You called us as a friend. எங்களை நண்பர் என்று அழைத்ததற்காக, சிநேகிதனே என்று அழைத்ததற்காக நன்றி. ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, நீ ஆண்டவருடைய சிநேகிதன். உன்னை சிநேகிதனே என்று அழைக்கிறார். Jesus call you as he call you, you are my friend. Praise God. Take care and God bless.